கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைக்கான தலைப்பு உண்மையான மனமாற்றம். இது இன்றைக்கான தலைப்பு, உண்மையான மனமாற்றம். குறிப்பாக இன்றைய உலகத்தில் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான வாழ்க்கையை வாழவில்லை. அந்த விஷயம் புரியுது உங்களுக்கு? தனக்கான வாழ்க்கையை யாரும் வாழலை. அப்படின்னா மற்றவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. உங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்களா? அடுத்தவங்களை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம், சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகத்தின் நியமம். அப்போ தனக்கான வாழ்க்கையை எந்த மனிதனும் வாழவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம நேரடியாக நான் அதுக்குள்ளே கொண்டு போகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் விவாகம் பண்ணாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அடுத்து, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று இந்த உலகத்துக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல உண்டு. இதை உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். அப்படின்னா கல்யாணம் பண்ணவங்க தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலான்னு அப்படி தான் போவாங்க. அதே போல் மனைவியும் தன் கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, விவாகம் பண்ணாதவனும் கூட நம் கடவுளுக்கு எப்படி பிரியமாக இருக்கலான்னு நினச்சி தான் போராடிக்கிட்டு இருக்கிறானா. இப்போ அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவங்க தங்களுக்காக வாழ்கிறதில்ல, அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறாங்க. ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கலாம், என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கணவனும் மனைவிக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு வாழ்கிறான். பிள்ளைகளும் கூட பெற்றோருக்கு எப்படி என்ன விரும்புகிறார்களோ அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க. சரி, இப்படி நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பல சமயங்களில் எந்த இடத்துலாவது சில தவறு ஏற்படும். நம்ம செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், நம்மளோட நடவடிக்கைகள் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இது கைப்பட்டால் குற்றம் என்னமோ சொல்லுவேன். ஆகாத மாமியார் ஆகாத மருமகள் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். அது வரைக்கும் எல்லாமே நான் ஒன்றும் பிரச்சனை, கைப்பட்டாலும் ஒன்றும் கால்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆகலேன்னு வந்ததுக்கப்புறமா சின்னது கைப்பட்டாலும் குற்றம், என்ன அப்படி பார்த்துட்டு போகிற அப்படிம்பாங்க, பார்த்தாலும் குற்றம். அப்போ இதெல்லாம் நடக்கும், பூமியில் நடக்கும். அப்போ பிரச்சனை வந்த உடனே முதல் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மனைவிக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்காக இருக்கட்டும், ஏதோ சம்திங் பிரச்சனை வந்தோடனே முதல் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? ஏன் எனக்கு பிடிக்காத செஞ்ச, ஏன் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்த, இந்த மாதிரி கேள்வி தான் முதல்ல எழும்பும். சரி, அப்போ பிடிச்சதோ பிடிக்காததோ தங்களுக்கென்று வாழுகிறவர்கள் இந்த பூமியில் குறைவு. நான் எனக்காகத்தான் வாழ்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை மனுஷர் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, மேக்கப் போட்டாலும் நமக்காகவா மேக்கப் போடுறான் தெரியல. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறான், நமக்காகவா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறான். சில நேரம் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் குத்தும், அப்படியே உடம்புல குத்தும், ஆனாலும் போட்டுக்கிறோம். யாருக்காக? மற்றவங்க பார்த்து நம்மளை பார்க்கணுங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 2 பேர் இப்போ வழியில் நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒருத்தன் வேகமாக போயிட்டுருக்கிறான், ஒருத்தன் திடீர்னு ஏதோ ஒரு கல்லையோ தடுமாறி கீழே விழுந்துடுறான்.
விழுந்தவன் விழுந்து எந்திரிச்ச உடனே என்ன செய்வான் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. அனுபவம் இருக்கும் போல இருக்கு. யாராவது நம்மளை பார்த்துட்டாங்களான்னு அவங்க வலிக்கிறது கூட அதுக்கப்புறம் தான், கிழிஞ்சு போயிருக்கிறது அதுக்கப்புறம் தான், தூசி பட்டுக்கிறது அதுக்கப்புறம் தான். முதல்ல யாராவது நம்மளை பார்த்துட்டாங்களா? ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. என்னதுன்னா, அடுத்தவர்கள் படுகிற வேதனை பார்த்து ரசிக்கிற உலகம் இது. உண்மைதானே? சிரிக்கிற உலகம். பார்த்தோன்னே சிரிப்பாங்க, விழுந்துட்டான் விழுந்துட்டான் அப்படின்னு. விழுந்ததில் அவனுக்கு என்ன சந்தோஷம்? மற்றவங்க அடிபடுறத பார்த்து ரசிக்கிற உலகம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை ஆழமாக யோசிச்சு பாருங்க. அடுத்தவன் அடி வாங்கிறது உனக்கு சிரிப்பா இருக்கா? அடுத்தவன் அடி வாங்கிறது இப்போ எத்தனை திரைப்படங்களில் இப்படித்தான் அதான் நடக்குது. நிறைய போட்டியே வந்துருச்சு. அது எவன் அதிகமாக அடிக்கிறதுன்னு பார்த்து குத்துச்சண்டையெல்லாம் வந்திருக்குல்ல, பாக்ஸிங் வந்திருக்கு, அப்புறம் என்ன வேறு என்னமோ ரெஸ்லிங் இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ யார் யாரை அடிக்கிறாங்கிறத பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது அவங்களுக்கு. வேதனைப்படுகிற காரியம் அதெல்லாம் நமக்கு. அப்போது கர்த்தருடைய வார்த்தை இப்போ சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லா மனுஷனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காகத்தான், மரித்தாலும் இயேசுவுக்காகத்தான். எந்த மனுஷனும் தனக்காக வாழ்றதில்லை. அதுதான் இங்கே சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிற பொழுது, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒருவனை மற்றவன் இழிவாய் பேசுவதும், மற்றவன் அடிக்கும்போது அதை பார்த்து நகைப்பதும், கைகொட்டி ஏளனமாய் சிரிப்பதும், இதுதான் இங்கே பொழுதுபோக்காக இருக்கிறது. நம் பொழுதுபோக்கே அதுதான். மற்றவனை பேசும்போது அடிக்கும்போது ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதனால தான் கர்த்தர் அதை வெறுக்கிறார். உன் சத்துரு இடறி விழும்போது நீ சந்தோஷப்பட்டுறாத. உன் எதிரி கீழே விழுந்துட்டான்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டுறாத. ஏன் ஏன் யாருக்கு தெரியுமா? என்ன வசனம் என்ன சொல்லிருக்கு தெரியுங்களா? உன்னோட எதிரி இப்போ கீழே விழுந்துட்டான், நீ சந்தோஷப்பட்ட, விழுந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டீன்னா, கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த தீங்கை எடுத்து போட்டுருவாராம். நீ சிரிச்சிட்டிங்கனாக்க கடவுள் உண்மையிலே தண்டனை கொடுக்க நினச்சிருப்பாரு, நீங்கள் சிரிச்சதுனால தண்டனை எடுத்துருவாராம். அதனால் எதிரி விழுந்தால் இனிமேல் சந்தோஷப்பட்டுறாதீங்க. கூட இருந்தவங்க விழுந்தாலும் சந்தோஷப்பட்டுறாதீங்க, அது நமக்கு ஆகாது. அப்போ நீங்கள் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அல்லது உங்கள் பழகினவங்கள்ட்ட, நெருங்கி பழகவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். என்னங்க நைட்டும் பகலும் இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, யாருக்காக உழைக்கிறீங்க இப்படி அப்படின்னு கேட்டாக்க, எல்லாம் என் குடும்பத்துக்காகத்தான், எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான் அப்படிம்பாங்க. அப்போ ரோமரில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் 14:7-8 சொல்லியிருக்க பிரகாரம், ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அவங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்காக யாரோ இருக்கிறாங்க. கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவிகள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, இப்படின்னு தனக்கென்று பிழைக்காமல் மற்றவங்களுக்கு தான் பிழைத்து கொண்டிருக்கிறாங்கன்னு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம். ஒரு சில நான் ஏன் உழைக்கணும், நான் ஏன் சம்பாதிக்கணும், நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகலைன்னாக்க வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, நான் வேலைக்கு போய்த்தான் ஆகணும். எத்தனை பேர் அழுது புலம்பி வேலையை கேட்பாங்க, எப்படியாவது எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம். அதில் நீங்கள் எந்த இடம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கங்க. அப்படி மனசில் யோசித்து வைங்க, அதுக்கான பதில் அப்படியே வருது பாருங்கள். அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் குறிச்சிக்கங்க. இப்போ 26 27 மட்டும் வாசிக்கலாம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி பார்த்தால் ஞானிகள் அநேகர் இந்த பூமியில இல்லை, வல்லவர்களும் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை. இந்த என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமா ராஜாவாக இருக்காங்க இந்த காலத்தில், எல்லாருமா ஞானவானா இருக்காங்க, எல்லாருமா வல்லவர்களாக இருக்கிறாங்க? இல்லை.
ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்றாரு, 27 சொல்றாரு, அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த உலகத்தின் ஞானத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பெரிய ஞானின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னாக்க கடவுள் அதை எப்படி பார்க்குறாராம்? போடா பைத்தியக்காரா, நீ நினச்சிக்கிட்ட நீ ஞானின்னு அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறாருன்னு வார்த்தை சொல்லுது. அப்போ மாம்சத்தின்படி பார்த்தால் இந்த உலகத்திலே ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ராஜாவா இருந்தால் ராஜாவாக தான் இருப்பேன், இல்லைன்னா செத்து போயிருன்னு சொல்ல முடியுமா? நான் இருந்தால் அந்த நாட்டு ஆள் ராஜாவாக தான் இருப்பேன், இல்லைன்னா செத்து போயிருன்னு யாரும் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது. உனக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதன்படி நட, அவ்வளவுதான். அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். கொலைசேரில் வாசிங்க, கொலைசேர் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14. இப்போ 12 மட்டும் வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் ஆ ஆ ம் ஆ ஆ 14 சொல்லுது. ஆ ஆ குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது கர்த்தர் ஏற்கனவே 1:26 சொல்லும்போது அது சொல்கிறாரு, நம்முடைய தனி திறமைகள் அல்லது வாய் ஜாலம் அல்லது மிரட்டுகிற தோரணை, பார்த்தாலே மிரட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தோரணை இதெல்லாம் இந்த பூமியில் செல்லுபடி ஆகாது. அதனால் இதுவும் கிடைச்சிட போகுதா? 2 பக்கம் மீசை பெருசாக வச்சிருக்கனால எதுவும் கிடைக்க போகுதா? மற்ற மிரட்டுற தோரணையில் பார் யார் தெரியுமா அப்படின்னு எதுவும் கிடைக்க போகுதா? கிடைக்காது. மிஞ்சி போனால் சலூன் கடைக்கு வருமானம் வரும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு சலூன் கடைக்கு ஒரு நாள் வருமானம் போகும், அவ்வளோதானே தவிர அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அது மிரட்டுகிற தோரணை, நான் பெரிய ஞானவான் மாதிரி பேசிக்குவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஒருவேளை இப்படிப்பட்ட தோரணையோடு கூட பாவனையோடு கூட இந்த உலகத்தில் யார் எப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பூமியிலே அவங்களுக்கு இடம் கிடையாது. அப்புறம் இங்கே நித்திய ஜீவனில் இடம் கிடைக்கும்? இங்கேயே இடம் இல்லை, அப்புறம் நித்திய ஜீவனில் எப்படி இடம் கிடைக்கும்? கிடைக்காது. அதனால தான் சொல்கிறாரு, அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவர் கர்த்தர். அந்த தகுதியை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். எந்த மனுஷன் நம்மளை தகுதிப்படுத்தலை. நம்மளை பார்த்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. செல்லா அது போ, செல்லா நீயா வேணாம் போ. இந்த வேலைக்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா இவெல்லாம் தகுதி பண்ணலப்பா, போப்பான்றவாங்க. எந்த மனுஷனை நம்மளை தகுதிப்படுத்த முடியாது, தகுதி யாராலும் கொடுக்கவும் முடியாது. நம்மை தகுதிப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு, அவர் தான் கர்த்தர். நம்முடைய தகுதி அவராலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படி பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். ரிப்பெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். மனம் திரும்பினால்தான் ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை எல்லாமே உண்டு. சரி, இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துலேயும் நம்ம மாற்றம் மாறணும். முதல்ல நம்மளோட மனசு மாறணும், அப்புறம் நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும், அப்புறம் நம்முடைய செயல்பாடுகள் மாறணும், நம்முடைய நடவடிக்கைகள் மாறணும், அப்புறம் மற்றவர் மேலுள்ள தவறான பார்வைகள் மாறணும். மற்றவங்களை பார்க்கும்போதே அந்த தவறான பார்வை அதில் மாற்றம் வரணும். இன்றைக்கி நிறைய அப்படித்தான் நடக்குது இந்த உலகத்தின் காரியங்கள். சுருக்கமாக சொல்ல போனால் நாம் திருந்தணும். அதான் ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சுருக்கமாக சொன்னால் நம்ம திருந்தணும் முதல்ல. அப்போ தான் அந்த தகுதி நமக்கு கிடைக்கும், அந்த தகுதி நமக்கு உண்டாகும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நம்ம திருந்தினா அதான் உண்மையான மனமாற்றம். அந்த உண்மையான மனமாற்றம் எப்படி வரும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை அதுக்கு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். இவ்வளோ எடுக்க நமக்கு இன்றைக்கி நேரம் இல்லை.
பரிசுத்த வேதத்தில் உண்மையான மனமாற்றத்திற்கு சிறந்த உதாரணம் சொல்ல போனால் யாரை சொல்லலாம்? பவுலு, யோபு, அப்புறம் சரி, நீங்கள் தெரியாத ஒரு நபரை உள்ளே கொண்டு வர போகிறேன். இளையகுமாரன், வெரி குட். தாவீது கூட சொல்லலாம், தாவீது சொல்லலாம். சகேயு எடுத்து வாசிக்கலாமா? சகேவை எடுத்து வாசிங்க. நான் இதோட நிறைவு செஞ்சிடுவேன், இதை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்குது, சீக்கிரம் இன்னைக்கு முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம். பாருங்க, இந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக அவர் ஒவ்வொரு கிராமந்தோறும் பயணமாய் போகிற பொழுது எரிகோ என்கிற நகரத்தின் வழியாக கடந்து போக வேண்டியிருந்தது. இந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக அவர் கடந்து போகையில் அங்கே ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த சகேயு என்கிற ஒரு மனுஷனை அங்கே பார்க்கிறாரு. பாருங்க, இந்த ஆயத்துறை சொல்ல எரிகோலேருந்து ஆரம்பிப்போம். எரிகோ என்கிற அந்த பேருக்கு சாபத்தின் நகரம் என்று பேர், அல்லது தீமையின் நகரம் என்று ஒரு பேர் இருக்கிறது. ஆனால் அந்த நகரம் செழிப்பான நகரம். எரிகோ பெரிய பெரிய பணக்காரங்க வாழுகிற பகுதியாம். பெரிய பெரிய அந்த ஐஸ்வர்யவான்கள் வீடு கட்டி வாழுகிற பகுதி தான் அந்த எரிகோ என்கிற பகுதி. இப்போ அந்த எரிகோவில் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்த சகேயு அங்கே இருக்கிறான். ஆயக்காரன், ஆயம் என்றால் வரி என்ற அர்த்தம். ஆயக்காரன் என்றால் வரி வசூல் செய்பவன் என்ற அர்த்தம். இந்த சகேயு யாருன்னு தெரியுங்களா? வரி வசூல் பண்ணுகிறவர்களுக்கு தலைவன். அப்படின்னா ஒரு ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர், ஒரு சீஃப். இடி ரைடெல்லாம் வராங்களா, ஐடி ரைடு வராங்களா, அதில் தலைவர். பாருங்க, இந்த சகேயு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். வாசிங்க அடுத்த வசனத்தை. அவன் குள்ளனானபடியினால் இந்த இயேசு கிறிஸ்துவை அவனால் பார்க்க முடியல. அதனால அவன் வேகமாக முன்னால் ஓடுறான். ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேலே அவன் ஏறுகிறான். இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த சகேயுவை ஆண்டவருக்கு முன்னால பின்னால தெரியாது. சகேயுங்கிற பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ தான் முதல்ல அந்த எரிகோ பட்டணத்து வழியாக போகிறாரு. அங்கே இந்த ஐடி இன்கம் டேக்ஸோட தலைவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். அங்கே இருக்கிறது பார்த்துட்டு இயேசு இந்த வழியிலே போகிறாருன்னு கேள்விப்பட்டு அவன் குள்ளனாக இருந்தபடியினால ஜனங்கள் எல்லாம் மறைச்சிக்கிறாங்க, உயரமாக இப்போ மறைச்சிக்கிறாங்க. இயேசு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இவன் ஐடியா பண்ணான், வேகமாக ஓடினான். கூட்டத்துக்கு முன்னால் ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறி அங்கே இருந்து இயேசுவை பார்த்தான். அவன் சக்ஸஸ் ஆகிட்டான். சரி, இயேசுவை பார்த்துட்டான் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்த்து, அப்படின்னா அவன் மேலே இருக்கிறான்னு அர்த்தம். அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய ட்ராமாவில் கூட பண்ணியிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு விசேஷமான செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் இந்த சகேயுவுக்கு இயேசுவை பற்றி எப்படி தெரியும்? இயேசுவை யார் சொன்னான்? இவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். சாதாரணமாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஐடின்னா இந்த ஐடி இல்லை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இது சரி, இன்கம் டேக்ஸு, வரி வசூல் செய்யக்கூடிய அல்லது வருமான வரி சம்மந்தப்பட்டிருக்கிற அலுவலர்கள். ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்குறாருன்னா எப்படி இருப்பாங்கங்கிறீங்க? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. வரி வசூல் செய்கிற ஆள் எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கைவிட்டு நிறைய கிடைக்கும், நிறைய லஞ்சம் கிடைக்கும். அதோட தலைவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கிறான், மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தனாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படி தன் மனதில் நினைத்து தன்னுடைய பதவியெல்லாம் மறந்துட்டான்.
தான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டான், தனக்கு இருந்த கௌரவமெல்லாம் மறந்துட்டான், தனக்கு இருக்க ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் மறந்துட்டான், ஓடுறான் எல்லாத்துக்கு முன்னால். நம்மனா ஓடி போவோமா? பார்த்துக்கலாம், இங்கே போகிறாருல, அந்த அடுத்த திரும்பும்போது பார்த்துக்கலான்ட்டு பேசாமல் நின்றுட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஆர்வம், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தபடினால ஓடுனான். கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய காரியங்கள் எழுத முடியல. அதில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல இயேசு கிறிஸ்து தனக்கான சீசர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த சீசர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது முதல்ல பேதுரு வர்றார், அப்புறம் அந்திரேயா, அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக மாறி மாறி ஒவ்வொருத்தர் வரும்போது மத்தேயு வர்றாரு. மத்தேயு எங்கே போய் கண்டுபிடிக்கிறார் தெரியுங்களா? அவனும் ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிறான், அவனும் வரி வசூல் செய்கிறவன். அந்த வரி வசூல் செய்கிற மத்தேயுவை கர்த்தர் பார்த்த உடனே அவன் எந்திரிச்சு நின்ட்டான். எந்திரிச்சு உடனே மத்தேயு என்னை பின்பற்றி வா அப்படின்ட்டு நடந்துட்டார். இவன் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பின்னால் போயிட்டான். வரி வசூல் பண்ணியிருக்கான், கட்டுக்கட்டாக பணம் பையில் வச்சுருக்கிறான். வேலையை விட்டுட்டு இவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக எந்திரிச்சு போயிட்டான் மத்தேயு. இந்த மத்தேயு யார்? சாதாரண வரி வசூல் செய்கிற ஒருவன். அவனும் பணக்காரன் தான், மத்தேயும் பெரிய பணக்காரன் தான். இப்போ இவன் ஒரு லெட்டர் எழுதுறான், இந்த மத்தேயு ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? வரி வசூல் செய்கிற தலைவனுக்கு எழுதுறாரு. சகேயுவே, நான் இந்த மாதிரி ஆயத்துறையில் உட்கார்ந்துருந்தேன், அப்போது இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்னை பார்க்கும்போது அவர் கண்கள் பார்த்த உடனே அப்படியே ஈர்ப்பு வந்துருச்சு, எனக்கு என்னமோ எனக்குள்ளே செஞ்சிச்சு, ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. நாம் செய்கிறதெல்லாம் தப்பு, நாம் நீதிமான் கிடையாது, இவர் தான் நீதிமான்னு எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. மத்தேயு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். என்னுடைய பிறவி பயனை நான் அடைஞ்சது போல, பிறவி பயனை நான் பிறந்ததுக்கான பலன் அடைஞ்சது போல நான் எந்திரிச்சு அவர் பின்னால் அப்படியே போயிட்டேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு என் மனசில் எந்த ஒரு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நான் அவர் பின்னால் இன்னைக்கு சந்தோஷமாக போயிட்டேன். அந்த இயேசுவை நீ ஒரு நாள் சந்திக்கக்கூடிய நாள் வரும். அந்த இயேசுவை நீ சந்திக்கும் போது நான் என்ன எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தேங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. அப்படிப்பட்ட காருண்யம் உள்ளவர் அந்த இயேசு. அதனால் அவர் அன்பை ருசித்துப்பார்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி சகேயுவுக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த ஏதோ நான் கதை சொல்லலை, இந்த கடிதம் இன்றைக்கும் ரோமாபுரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு சகேயுவுக்கு எழுதின கடிதம் இன்றைக்கும் ரோமாபுரியில் பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் எழுதியிருக்குது. இதை பார்த்துட்டு தான் சகேயுவுக்கு அவ்வளவு ஆசை. மத்தேயுவே போயிட்டானா வேலையை விட்டு? அவ்வளோ பெரிய பணக்காரனே வேலையை விட்டு போயிட்டானாக்கா அவர் எப்படிப்பட்டவர்? அவர்கிட்ட அப்படி என்னதான் இருக்குது? என்னதான் அவர் மூலமாக செய்ய முடியும்? என்னதான் அவர் நமக்கு ஆறுதல் தரப்போகிறாரு? இதோட பணம் நிறையா தரப்போகிறாரா? என்னதான் செய்வார் அப்படின்னு ஆர்வம் அவனுக்குள்ளே நிறையா வந்துருச்சு. இந்த ஆர்வம் வந்தபடினால தான் அங்கே எரிகோ வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த சகேயு அந்த இயேசுவை பார்த்தே ஆகணுங்கிற விருப்பத்தில் ஓடினார். இப்போ புரியுதா ஏன் சகேயு ஓடினார்னு? இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆமாம்மா, சகேயு ஓடினார், குள்ளமாக இருந்தார், அதனால் ஓடினார், காட்டத்தி மரத்தில் ஏறினார், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு பேக்ரவுண்டில் இவ்வளோ நடந்திருக்குது. அப்போ இயேசுவை காண வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டபடியினால இந்த மத்தேயுவே நமக்கு இப்படி எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் அது அவர் எப்படிப்பட்ட காருண்யம் உள்ளவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை ஆர்வத்தோடு பார்த்தான். அந்த ஆர்வத்தோடு பார்க்கிற பார்வையை கர்த்தர் கண்ட உடனே அண்ணாந்து பார்க்குறாரு. சகேயுவே, இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தான் தங்க போகிறேன். பாருங்க, அவன் சந்தோஷமாக இறங்கி வந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமாக இறங்கி வந்து சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு போனான். அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இவனோட மனம் மாறுது, மனசு மாறுது. இந்த ரட்சணியுமே என் குடும்பத்துக்கு வந்துருச்சே, என் வீட்டுக்கு வந்துருச்சே, உலக ரட்சகரே என் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவன் இருதயம் அப்படியே லேசாயிருச்சு. அன்னைக்கு வரைக்கும் அவன் செஞ்ச அநியாயங்கள், அக்கிரமங்கள், பலவிதமான திகுடுமுகுடு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டான். எவ்வளவெல்லாம் அடித்து மாற்றிருப்பான், எவ்வளவெல்லாம் லஞ்ச லாவண்யம் வாங்கியிருப்பான்,
இத்தனை கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்திருப்பான் பாருங்க. இவனுக்குள்ள மனசு இறங்க உள்ள அவர் ஆண்டவர் போக போக உள்ள அந்த சிந்தனை போக போக இவன் மனம் மாற்றம் அடைகிறான். மனமாற்றம் அடைஞ்சோன்னு அவன் வாயிலிருந்து என்ன வருது வார்த்தை? வாசிங்க. என் ஆஸ்திகளில் பாதியை எடுத்து ஏழைகளுக்கு தர்றேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப தருகிறேன். பாருங்க, இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? நான் நினைக்கிறேன் இயேசுநாதர் போய் அங்கே எந்த பிரசங்கமும் பண்ணதா வேதத்தில் சொல்லலை. சகைவிட்ட போய் ஏதாவது கட்டளைகள் பிரமாணம் பற்றி சொன்னாரா? சகைவிட்ட போய் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா? எதுவுமே பண்ணலை. இவர் எதுவுமே பேசாமல் அவனுக்குள்ள மாற்றம் வந்துச்சு. அதுதான் பெரிய விஷயம். இவர் சும்மா தான் பார்த்தாரு. அந்த பார்வையிலேயே அவ்வளவு அர்த்தத்தை உள்வாங்கின சகையோ இம்மிடியட்டாக சொல்கிறான், முடிவெடுத்துறான், என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் எடுத்துக்கொண்டது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பாருங்க, இது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய மனமாற்றம் பாருங்க. நீங்க கேட்பீங்க, என்கிட்ட தான் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா எங்கள்கிட்ட? சரி, அதுக்கப்புறமா வர்றேன். இப்போ என்ன விஷயம்னா, இதை சொல்றதுக்கு இவர் ஏன் வீட்டு வரைக்கும் வரணும்? இயேசுநாதர் எதுக்கு வீட்டு வரைக்கும் வரணும்? இது அத்திமரத்து கீழே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அத்திமரத்து கீழே அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் வீட்டுக்கு வரணும்? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பா சகைவே, நீ மட்டும் ரசிக்கப்பட்டா பத்தாது, உன் வீட்டார் எல்லாரும் ரசிக்கப்படணும். அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தேங்கிறாரு. ஒருவேளை இவர் அத்திமரத்துக்கு கீழேயே நின்று சகைவிட்ட சொல்லிட்டு போயிருந்தாருனாக்க பாய் பாய் போயிட்டு வான், அடுத்த வாரம் வரை பார்த்துக்கலான்ட்டு போயிட்டாருன்னா அவன் கூட பின்னால் போயிருப்பான். பின்மாரி என்னடா வந்தார், என்னமோ மத்தையை சொன்னேன், பெருசாக சொன்னேன், ஒன்றும் நடக்கல, அவசியம் போயிட்டாருன்னு அவனும் போயிடுவான். இப்போ இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் மாறினது மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்துச்சு. அந்த இயேசு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு பிரியப்படுறீங்களா என்ன? எத்தனை பேர் பிரியப்படுறீங்க? அந்த இயேசு என்கிட்ட வரணுமேப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே துன்பம் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே அலறல் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே மற்ற எல்லாமே டேஸ் 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 போட்டுக்குங்க. அது பெரிய நல்ல பாட்டு, அருமையான. யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்ரீ தான் அந்த பாட்டு பாடுறாங்க. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை பாடுவோம். இயேசு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எல்லா துன்பமும் விலகி போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சகேயு நாளத்தனையா திரும்ப தரேன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சட்டம் சொல்லுது. ஒரு சட்ட புத்தகத்தில், நியாயப்பிரமாண புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குனாக்க, யாத்திராகமம் 22:1 நினைக்கிறேன். பாருங்க, எடுத்து வாசிங்க டக்குன்னு. யாத்திராகமம் 22 1 வசனம் நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. திருடி ஒரு ஆட்டை திருடிட்டேன் அல்லது ஆட்டை கொன்னுட்டேன், அதை வித்துட்டேன் அப்படின்னு பண்ணிட்டான். அதாவது இது என்ன சொல்றாருன்னா, ஏமாத்திட்டான்னா. ஒருத்தன் மற்றவனை ஏமாற்றி சம்பாரிச்சிருந்தான்னா நாளத்தனையாக திரும்ப தரணும்னு சட்டம் சொல்லுதுங்க. இந்த சகேயு அவன் ஒரு யூதன், அவன் சட்டங்களை நியாயப்பிரமாணங்களை அறிந்தவன். அவன் சொல்கிறான், அவனுக்குள்ள மனசாட்சி குத்துது, சட்டம் நமக்கு சொல்லியிருக்குதுங்க, நான் அநியாயமாக அப்படி வாங்கியிருந்தேனாக்க சட்டத்தின்படி நான் நாளத்தனே திரும்பி தந்துடுறேங்கிறான். அந்த மாற்றம் வரணும் உள்ள. அந்த சட்டத்தை மதிக்கிறான், நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய வார்த்தை உள்ள போன உடனேயுமே அவனுக்குள்ள கிரியை நடக்குது. நாளத்தனையா நான் திரும்ப தந்துடுறேங்க. தந்துட்டான். தந்துறேன்னு சொல்லிட்டு கட்டி வைக்கல, எடுத்து வீசிட்டான். யாராருக்கு நான் கொடுக்கணும், இந்த நாளத்தனே திருப்பி வாங்கிக்க. 1 ரூபா வாங்கினா இந்த 4 ரூபா எல்லாத்துக்கும் திரும்பி தந்தேன். சொத்துல பாதி எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிட்டான், ஏழைகளுக்கு கொடுத்துட்டான். பாருங்க, இந்த சகேயுனுடைய அடுத்த அந்த வசனம் வாசிங்க. 5ஆம் வசனமா வாசிங்க. இல்லை, லூக்கா 19 லூக்கா 19 4 வாசிச்சிங்களா 5 வாசிச்சிங்களா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில என்ன இழந்து போனீங்க?
அந்த இழந்து போனதை தேடி தர்றதுக்கு தான் இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்போ சகைவு என்ன இழந்து போனேன்? அவனுக்கு கோடி கோடியான அந்தஸ்துகள் இருந்துச்சு. பெரிய பெரிய பணக்காரன் சொத்துக்கள் வச்சிருந்தான், குமிச்சு வச்சிருந்தான். அவனுக்குள்ள என்ன குறைவு இருந்துச்சு? அவனுக்குள்ள ரட்சிப்பு இல்லை. நீ எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கிலோ கணக்கில் தங்க வச்சிருந்தாலும் சரி, 1000 ஜோடியில் செருப்பு வச்சிருந்தாலும் சரி, ரட்சிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உனக்குள்ள ரட்சிப்பு இல்லைனாக்க நீ பூஜ்ஜியம், 0 தான். இன்னும் சொல்ல போனால் முட்டை தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ரட்சிப்பு வருவதற்காக இவன் அந்த இழந்து போனதை தேடி கொடுக்க வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் பூஜ்ஜியமான வாழ்வு கோடிகளாக மாறும். வெறும் சைவர் தான், சைவராக இருக்குன்னா கடைசியில் ஆண்டவர் வந்து ஒன்றை மட்டும் இதுக்கு வந்து கடைசியில் போட்டுருவார். பல 1000 கோடிகள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். பூஜ்ஜியத்தையும் கோடியாக மாற்றுறவர் தான் கர்த்தர். அவர் ஒன்று தான் கொடுப்பாரு. அந்த ஒன்று தான் ரட்சிப்பு. அந்த ஒன்று தான் ரட்சிப்பு, அந்த ஒன்று தான் மீட்பு, வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க, லூக்கா 19. ம் 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 போதும் 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 போதும். இப்போ சகைவுக்கு ஒரு அழைப்பு அங்கே கொடுக்குறாரு. அப்போ திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னால் போனாங்க. அப்போ பார்க்க முடியலன்னு தான் முன்னால் ஓடுனேன். அப்போ ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, திரள் கூட்டம். இயேசு வர்றாரு அப்படின்னா அது அற்புதம் நடக்க போகுது, அங்கே ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு திரளான கூட்டம் அவருக்கு பின்னால் வந்துச்சு. அவர் பின்னால் போனோம்னா சாப்பாடு கிடைக்கும், அவருக்கு பின்னால் போனால் அற்புதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். அப்போ நிறைய கூட்டம் அவருக்கு தேடி வந்துச்சு. ஆனால் பர்டிகுலராக சகைவை தான் கர்த்தர் கூப்பிட்டார். இங்கே எத்தனை கூட்டம் இருக்கலாம், ஆனால் பர்டிகுலராக ஒருத்தர் மட்டும் கூப்பிட போகிறாரு. அந்த கூட்டத்தில் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆண்டவர் ஏன் பேரை சொல்லி கூப்பிடணுமே, ஆண்டவர் ஏன் பேரை சொல்லி கூப்பிடணுமே, அந்த வாஞ்சை இருக்கா? அப்போ எத்தனை திரள் கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் அழைப்பு சகைவுக்கு மட்டும்தான் கிடைச்சி. எல்லார் வீட்லையுமே தங்குறேன்னு சொன்னார். சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போகிறேங்கிறார். ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. ஏன்னா பாவி வீட்டை போய் தங்குறேங்கிறாரு, பாவி வீட்டில் இருக்கிறேங்கிறாரு, இவர் பெரிய நீதிமான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேல முறுமுறுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. பாருங்கள், இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு, சகைவுக்கான அழைப்பு பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் ஒரு அழைப்பு வந்துச்சு. நோவாவுக்கு ஒரு அழைப்பு வந்த உடனே, நோவாவே உனக்கு ஒரு பேழையை நீ கட்டு ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி பர்டிகுலராக எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. ஏன் யாருமே கேட்கல, ஆண்டோட சத்தத்தை யாருமே கேட்கல. சத்தத்தை கேட்ட ஒருத்தர் நோவா. அதனால் நோவா பேரில் அழைப்பு வந்துச்சு. அவர் மட்டும் தப்பிச்சார், அவரும் அவர் குடும்பம் மட்டும் தப்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் இங்கே சகைவுக்கு மட்டும் அழைப்பு வந்துச்சு, சகையும் அவர் குடும்பத்தாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இந்த அழைப்பு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும், மீட்கப்படும். அதுதான் இந்த சகைவின் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை. இந்த சகைவு பின்னால் என்ன ஆனார் தெரியுங்களா? அதுவும் சொல்லப்படலை. இந்த சகைவு பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு, நாளத்தனையாக திரும்பி தந்துட்டாரு. மீதம் இருக்கிறத வச்சு குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்படுகிற வரைக்கும் அவர் கூட இருந்தாராம். சகையை கூட இருந்திருக்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு இவர்கள் மேல் வீட்டறையிலே ஜெபம் பண்ணுறாங்க. 120 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த 120 பேரில் சகை இருந்தாராம். அப்போது யூதேயா சமேரியா பகுதியில் வந்து இதை சாட்சியை அறிவிக்கும்படி ஊழியக்காரர்களில் ஒருத்தராக கூட போனார். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், யூதாஸ் காரியோத்து மரித்ததற்கு பிற்பாடு அந்த 12வது சீசனாக இருக்க வேண்டும் என்று சீட்டு போட்டார்களே, அதில் 2 பேர் சீட்டு போட்டாங்க. 2 பேர் பேர் யார் யார் பேர் தெரியுமா? ஒருத்தன் பேர் மத்தியா, இன்னொருத்தன் பேர் தெரியல. இல்லை, அந்திரே இல்லை. பார்த்து சொல்லுங்கள், அடுத்த வாரம் பிரைஸ். அப்போ சரி, இந்த மத்தியாவின் பேர்ல சீட்டு விழுந்தது, மத்தியாஸ். அந்த மத்தியாஸ் தான் சகேயுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மத்தியாஸ் தான் இந்த சகேயு. அதனால
இந்த சகேயு சாதாரணமான ஆளு கிடையாது. 12 சீசரில் ஒருவனாக எண்ணப்பட்டவன். ஆனால் அதிகமாக இடத்துல போய் ஊழியம் செய்யாதபடினால அவன் பேர் வெளியே வரல. ஏற்கனவே குள்ளனா இருந்தபடினால நிறைய பேர் அவமானப்பட்டு, நிறைய அவன் ரொம்ப ஜனங்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு, இவெல்லாம் சொல்ல வந்துட்டானா, இவெல்லாம் வந்துட்டானா அப்படின்னு சொல்லியே அவனை தட்டி ஊழியம் செய்யாமடாமே பண்ணிட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் அந்த சகேயு கர்த்தருக்காக மரித்தான்னு சொல்லிட்டு அவனுடைய ஹிஸ்டரியில் எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய சரித்திரத்தில் சகேயுனுடைய வாழ்க்கை வரலாறுல கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுத்தவன் எழுதப்பட்டிருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வரன். இது இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, மோடியும் அமித்ஷாவும் சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி அந்த பாட்டு வந்திருக்கா? நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போ நல்லா யோசிச்சு எழுதியிருக்காங்களே. ஓபிஎஸும் இபிஎஸும் அல்லேலூயா பாடணுமா, ஆவியில் நிறைஞ்சு. ஆமாம். அப்புறம் யாரும் இன்னுமா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டு குரூப்பில் போட்டு விடுவான். குரூப்பில் போட்டுவிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். போட்டிருக்கீங்களாம்மா? அப்போ நிறைய பார்க்கறதுல கேட்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 3:20 சொல்லுது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:20 இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இப்போ சகேயு வீட்டில் போய் அதான் சொன்னார், நான் அவன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனேயுமே வந்துட்டார். அப்போ யார் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு கதவை திறந்து அவர் உள்ளே வான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களோட நானும் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என் கூட உட்காந்து போஜனம் பண்ணுவாங்கிற வார்த்தை சகேயுவுக்கு 100% பொருந்துச்சு. ஏசப்பா வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ஆமேன். நீங்கள் வாசப்படி நீங்கள் கதவை திறந்தா போதும், அவர் வாசப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, தட்டுறாரு, கதவை திறந்தா போதும் அப்படின்னு என்னவா உள்ளத்தில் இங்கே தட்டுறாரு. நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே என் மனசில் வாங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னா, இதுதான் வீடு. இந்த சரீரமாகிய வீட்டுக்குள்ளே அவரை வாங்கன்னு கூப்பிடும்போது அவர் நமக்குள்ளே வருவார். போஜனம்னாக்க ஆசீர்வாதங்களை குறிக்கும், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார், நாமும் ஆசீர்வாதத்தில் நிறையப்படுவோம். அதான் சகேயுவுக்கு கர்த்தர் சொன்ன விளக்கம். கலாத்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி என்றும் கூறியுள்ளதை நாம் பார்க்கலாம். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? இப்போ கிறிஸ்துவன் உடையவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு பேர் போனவன். ஆதியாகமம் 12:1-2 சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ங்கிற வார்த்தை இல்லாத வீடே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த போட்டா இருக்கு, அந்த வார்த்தை இருக்கு, அதுலையாவது ஆசீர்வாதம் இருக்கட்டும். வீட்டில் இல்லை, அதுலையாவது இருக்கட்டும், அதை பார்த்தாவது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தேர்த்திக்கலாம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீங்க, சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் சுதந்திரவாளிகள். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீங்க, மாற்றமே கிடையாது. அதை சகேயு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறான். ஆக சகேயு தேவனை துக்கப்படுத்தும் எந்த செயலையும் தன்னுடைய ஜீவியத்திலிருந்து அகற்ற அவன் தீர்மானித்து விட்டு தன்னுடைய வாயினால் அவன் மனம் திரும்புகிறான். முதல்ல அறிக்கையிடுறான். அறிக்கை வருது, அப்படியே நான் என் சொத்தில் பாதியை தந்துடுறேன். வாயில் அறிக்கை வருது பாருங்க. ரட்சிப்பு வந்த உடனேயுமே, மனமாற்றம் வந்த உடனேயுமே தானாக நடக்குது. அடுத்த மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்கிறேன். நான் அவ்வளோ ஒரு சுத்தமானலாம் கிடையாதுங்க, நான் எல்லாத்தையும் ஏமாற்றி தான் வாங்கினேன், ஏமாற்றி நான் வாங்கியிருந்தேன், நான் நாலாத்தினே திரும்பி தந்துடுறேன். அந்த மனமாற்றம் வருது பாருங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ வந்து நம்மளை ஒரு பாவி, நீ குற்றவாளின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கவே மாட்டான். திருடுனவன் எவனோ நான் திருடுனேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானா போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை. அப்போ என்னன்னா மறைக்கத்தான் பார்க்குறாங்க. இல்லை நான் செய்யவே இல்லை. அப்புறம் இப்போ சிசிடிவி வந்ததுக்கப்புறம் இப்போ பயப்படுறாங்க. பத்தியா நீ எடுத்ததை பார்த்தியா அப்படின்னா பயப்படுறாங்க. கடவுளுக்கு பயம் இல்லை,
இந்த மூன்றாவது கண்ணுக்கு தான் எல்லாத்துக்கும் பயம். சரி, கடைசியில் ஒன்று வாசித்து நம்ம நிறைவு செய்வோமா? நம்ம முதல்ல சொல்லியிருக்கேன்னு, சகேயு அப்படின்னா தூய்மை என்று அர்த்தம். சகேயு என்கிற வார்த்தைக்கு தூய்மை அப்படிங்கிற அர்த்தம் சொல்லியிருக்குது. எபிரேய பாஷையில், அராமிக்கிலையும் எபிரேயத்திலையும் ஒரே அர்த்தம் தான், தூய்மை என்கிற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நம்ம இது அதிகமாக போயிட்டே இருக்குது, அதனால் நிறைவு செய்வோம். நீங்கள் சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா தாவீதுடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தாவீதுடைய மனம் திரும்புதல் சங்கீதம் 51 சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 15 இளையகுமாரனுடைய மனம் திரும்புதல் சொல்லப்பட்டிருக்கும். உங்களுக்கு அவங்கள பற்றிலாம் தெரியும். தாவீதை பற்றி அவருடைய மனமாற்றத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். இளையகுமாரனுடைய மனமாற்றத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு விளக்க சொல்ல நினைக்கிறேன். இப்போது சகேயு உங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டார், அப்படித்தானே? இது வரைக்கும் நம்ம ஒரு உருவகப்படுத்திருந்தோம். சகேயுனா எப்படி இருப்பார்? குள்ளமாக இருப்பார், ரொம்ப திமிர் பிடிச்ச போல் இருக்குது, எல்லாம் மரத்துக்கு மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி என்ன நமக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் இப்போ தான் தெரியுது சகேயு யார், அவன் எப்படி மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே வந்துச்சு, அந்த மனமாற்றத்தினால அவனுக்கு என்னென்னவெல்லாம் கிடைச்சிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஒருவனை தேர்ந்தெடுத்துட்டார்னா, செலெக்ஷன் பண்ணிட்டாருனாக்க அவனோட நிலைமை எப்படி மாறிடுது பார்த்தீங்களா? நீங்கள் பேதுருவெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோடீஸ்வரன் பேதுருவெல்லாம். இன்றைக்கி ஒரு போட்டு, ஒரு கப்பலுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு? மீன்பிடி கப்பலுடைய விலை 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் போகுதான். மீன் பிடிக்கிற ஒரு போட்டு. அதில் அப்போ பார்த்தீங்கன்னா பேதுருட்ட ஏற்கனவே 2 போட்டு வச்சுருந்துருக்கேன். அப்போ எத்தனை பெரிய கோடீஸ்வரன் இருந்திருப்பான் பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக வலையோட சேர்த்து விட்டுட்டு வந்தவன். வலையும் வேண்டாம், போட்டு வேண்டாம், தொழிலும் வேண்டாம்னு விட்டுட்டு வந்தேன். நம்ம விட்டுட்டு வர முடியுமா? வரமாட்டான். வரணும். அதுதான் மனமாற்றம், அங்கே தான் வரணும். என்ன இருந்தாலும் கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார், எனக்கு அவர் போதும், ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே முதல்ல வரணும். இதுதான் தலைப்பு, உண்மையான மனமாற்றம். உண்மையான மனமாற்றத்துக்கு சிறந்த உதாரணம் சகேயு. மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் அந்த 2 பேர் யாருன்னு கேட்பேன். 2 பேரில் சீட்டு போட்டாங்க. வெரி குட், பார்த்துட்டீங்க, சோத்திரம். மத்தியாவின் பேரில் சீட்டு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 12வது ஒரு சீசனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு மத்தியாவின் பேரில் சீட்டு விழுந்தது. சகேயு இறந்ததுக்கு பின்னால் தான் பவுல் வர்றாரு. பவுல் வந்ததுக்கு அப்புறமா அந்த 12வது இடத்த பவுல் நிரப்புறாரு. அப்போ அப்போஸ்தலர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார்னு ரோமரில் சொல்லியிருக்குது. ஆக நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா. அந்த இடத்துல உங்கள் பேரெல்லாம் போட்டுக்கோங்க. சீக்கிரம் இறங்கி வாங்க. என்ன பண்ண போகிறான்? போஜனம் பண்ண போகிறான். ரட்சிப்பு வரணும்னா உன் வீட்டுக்கு நான் வரணும். உன் வீட்டுக்கு நான் வந்துட்டேனாக்க நீ என் கூட போஜனம் பண்ணுவேன், நானும் என் கூட உட்காந்து நீயும் போஜனம் பண்ணுவேன். அப்படின்னா என் ஆசீர்வாதத்தில் நீ பங்கெடுப்ப, என்னுடைய ராஜ்யத்தில் நீ பங்கெடுப்ப அப்படின்னு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்போ அந்த உண்மையான மனமாற்றம் உங்களுக்குள்ள வரணும்னா அப்படி எந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரே, எனக்குள்ளே அந்த மனமாற்றத்தை தாங்கப்பா. ஆஸ்தி அந்தஸ்து நம்ம வச்சிருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்காது. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாதி ஏழைகளுக்கு போகணும். அநியாயமாக வாங்கியிருந்தீங்கன்னா நாளத்தனையாக திரும்ப செலுத்தியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்க முடியுமே தவிர, என்கிட்ட இருக்குது என்னை அடிச்சுக்க யாரும் இல்லை, நான் தான் பெரியவன் நினச்சிட்டு இருந்தா இங்கேயே இருக்க வேண்டியது தான். இந்த பூமியிலே உங்களுக்கு இடம் நல்லா 6 காரில் கல்லறை கட்டி இங்கேயே வச்சுருவாங்க, மேலே போக முடியாது. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, சகைவை போல என்னையும் அழைக்க மாட்டீங்களா? பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. சொப்பனத்திலையாவது வெளிப்பாடலையாவது என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க தெய்வமே. எனக்குள்ளே நீங்கள் வரணுமே. நீங்கள் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே. நீங்கள் வந்தால் நான் பிரசன்னத்தில் நிறைவேனே. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேனே. நித்திய ராஜ்யத்தில் நம்முடைய பிள்ளையாக இருப்பேனே. என்னை கூப்பிடுங்கப்பா. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. நம்ம ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான வேளையில் தானமாய் கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரோடும் கூட சேர்ந்து நம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்தணும், துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தணும்.
கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இன்றைக்கும் உண்மையான மனமாற்றம் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் சகேவை குறித்து நாங்கள் முழுமையாய் அறிந்து கொண்ட ராஜா, அந்த சகேவுக்கு அன்றைக்கு அந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோமே, அப்படியாக எங்கள் வீடு முழுவதுமாய் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனையோ ஏமாற்றங்களும் துரோகங்களும் துரோக பேச்சுகளும் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களை அழைத்திருக்கிறபடினால எங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை தந்து விட்டீர நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த உண்மையான மனமாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யுங்க. நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் தேடித்தர வந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படி நாங்கள் என்னென்னவெல்லாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் எங்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான அதிகாரத்தையும் பலத்தையும் தந்தருள்வீராக. கலாத்தியர் 3:29 சொல்லப்பட்டது போல ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தங்களின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சுதந்திரவாளிகள் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினால சுதந்திரவாளிகள் என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ராஜா, சகல குறைவுகளையும் நிறைவாக்குவீராக, எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவீராக. சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம